நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லணும் அது கூட தெரியாதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன கிளாஸ் வரீங்களாமா? ஒரு ஊர்ல டைட்டன் ஒரு விஞ்ஞானி இருந்தாரு. கைபாமே டைட்டன்னா வாட்ச், அந்த விஞ்ஞானி பேரு நியூட்டன்ரா. அவருதான். அவரு ஒரு நாள் ஆப்பிள் மரத்து கீழே படுத்து இருந்தாரு. அப்ப ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே வந்துச்சு. மீதியை நான் சொல்றேன் சார். மரத்துல இருந்து கீழே விழுந்த ஆப்பிள் ஏன் மேல போகாம கீழே வந்துச்சுன்னு யோசிச்சாரு. அப்பதான் பூமிக்கு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அதான் புவியீர்ப்பு விசை. அதானே சார்? இல்ல உட்காரு. வேற என்னடி? டேய் என்னடா குழப்புறான்? டே கைபாமே இந்த கதை அப்படிதான்டா வரும். இது வேற கதை. சொல்லு அதையும் கேட்போம். அவரு மறுநாள் கொய்யா மரத்து கீழே போய் படுத்தாரு. ஏன் படுத்தாரு தெரியுமா? ஆப்பிள் மட்டும்தான் கீழே விழுதா இல்ல கொய்யாவும் கீழே விழுதான்னு பார்த்தாரு. அதையும் கொய்யால. கைபாமே அறிவியல் பாடம் சூப்பரு. தேங்க்ஸ். அப்புறம் அந்த கொய்யா பழமும் கீழே தான் விழுந்துச்சு. இதுல இருந்து அவரு என்ன கண்டுபிடிச்சாரு? கரெக்ட். ஆனா நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? எந்த பழமா இருந்தாலும் பழுத்தா மேல போகாது, கீழே தான் விழுன்னு கண்டுபிடிச்சேன். கைபாமே காக்கா தூக்கின்னு போனா மட்டும்தான் பழம் மேல போகும், இல்லனா கீழே தான் விழும். ஏய் இசை, நியூட்டன் ஆப்பிள் மரத்து கீழே படுக்கிறதுக்கு பதிலா நம்ம தோட்டத்துல இருக்க பலா மரத்து கீழே படுத்திருந்தான்னு வையன், அவர் மண்டையிலே நச்சுன்னு ஒரு பெரிய பழம் விழுந்திருக்கும். அப்புறம் அவரும் எதையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு, நம்மளும் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்க வேணாம். கைபாமே போதுண்டா, ரீல இருந்து தொங்குது. பாமே கரெக்டா சொல்லு. சாரு வருமா வராதா? வரும், ஆனா வராது. டே கைபாமே, ஹெட்மாஸ்டர் ரூம்குள்ள என்னடா நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா, வர்ற திங்கக்கிழமை ஸ்டாலின் டிஸ்மிஸ் ஆர்டர்ல கையெழுத்த போடுறீங்க. இல்லைனா மேனேஜ்மெண்ட் சொல்லி உங்க சீட்டை நான் கிளிக்க வேண்டியிருக்கும். அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவேதானா? அவ்வளவேதான். அப்ப சார் டாலினோ டெல்னாவா? ஆமா, கில்லினோ கில்னா. கைபாமே நிஜமாவாடா? ஆமா மின்னல, ஸ்டாலின் சார தூக்குறாங்க. ஏன்டா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கைப்புள்ள மாதிரி ஏன்னு கேக்குறான் பாரு. அழகன் சார் கேட்ட கேள்விக்கு நம்ம ஒழுங்கா பதில் சொன்னோமா? இல்ல. அதனால்தான் நம்மளுக்கு ஒழுங்கா பாடம் சொல்லி தரலன்னு சீட்டை கிழிச்சிட்டாங்க. இந்நேரம் வந்திருப்பாளே, இந்த மனுஷனை இன்னும் காணுமே, எங்க போயிருப்பா? கடவுளே, இந்த பசங்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொன்னதோ இல்லையோ, ஒரே பதட்டமா இருக்கே. பெருங்குடலுக்கும் சிறுங்குடலுக்கும் எச்சம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு வேறு. சான்ஸே இல்ல. அவரு பயங்கரமா காமெடி பண்ணுவார் சார். குத்துக்கல்லாட்டம் எதிரில நிக்கிறேன், மழையில நனைஞ்ச மாடாட்டம் போறத பாரு. என்னயா குருவி, என்ன ஆளு வெளியில ஒரே டென்ஷனா இருக்கு? ஆமா அதானே சார், நான் உனா போய் நான் எதுன்னு கேட்டு வந்துட்டேன் சார். போயா என்னான்னு பாரு. சிவா என்ன நொன்ன சிவா, நான் ஒருத்த இங்க நிக்கிறது இப்பதான் கண்ணுக்கு தெரியறதாக்கும். நீ என்ன சொல்றன்னு நேக்கு மனசுல ஆயല്ലോ. ஆமாமா, நோக்கு ஒண்ணுமே மனசுல ஆகாது. சிவா என்ன சொல்ற சிவா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. நீங்க வருவேல்னு 4 மணில இருந்து ஆத்து வாசலாண்டியே நின்னுட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நோக்கி இது நல்லா இருக்கா குருவி? சிவா நாக்காக சீ நேக்காக நீ வெயிட் பண்ணியா? സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം
சிவா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்? நீ எனக்காக வெயிட்டிங்ல இருந்தேன்னு சொன்னதும் வார்த்தையே வரல சிவா. சார் சிரிக்கிறீங்க? ஆமா, இவங்க ஆட்டோ உனக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஏயா, சிவகாமி தான் 4 மைல்ல இருந்து வெயிட் பண்ற முடியாதோ அடிச்சு விட்டா நீ அப்படியா நம்பிக்கிட்டு வாய பழக்குற. அப்படின்னா நான் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? ஐயா, நீ சொல்றது பொய்ன்னு சொல்லல, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றேன். இது பாருங்க, இந்த தசாவதாரம் கமலஹாசன் மாதிரி பேசுறதெல்லாம் என்னான்னு வேண்டாம். நேக்கும் எல்லாம் புரியும். இப்ப எதுக்கு சிரிக்கிறேன்? சரி, நீங்க எதுக்கு 4 மைல்ல இருந்து குருவிக்காக வெயிட் பண்ணணும்? காலையிலே டென்ஷனா ரிவ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு போனேன். அது என்னாச்சோ ஏதாச்சோங்கிற கவலை நீக்கு இருக்காதா? மறுபடியும் ஏன் சிரிக்கிறேன்? நாங்க நம்பிட்டோம். அப்போ நான் போய் சொல்றேங்கிறேளா? அது அப்புறம் பேசுவா. இப்ப எங்க 2 பேத்துக்கு அந்த 13 ரூபா புரு காஃபி கிடைக்குமா? ஏங்க, நிஜமா தாங்க சொல்றேன், பயங்கரமா தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி விடுங்க ப்ளீஸுங்க. 13 + 13 26 ரூபா பிசினஸ். எனக்கு தெரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட், இமோஷன்ல நெக்ஸ்ட். கரெக்டா? காப்பியை கொண்டு வந்துட்டு பேசிக்கிறேன். அதான பார்த்தேன். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சொல்லு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிவா கிட்ட குருவி நல்லவர் வல்லவர்னு எடுத்து விடுங்க சார். இது வேறயா? எனக்காக இது கூட செய்யக்கூடாதா சார்? பேசாம சிவாவை கல்யாணம் பண்ணிக்கின்னு மந்திரம் கந்திரம் கத்துக்கின்னு ஐரா கன்வெர்ட் ஆகி பாலக்காட்டுல போய் செட்டில் ஆகலான்னு பாக்குறேன் சார். ஏன் சார், எனக்கு மந்திரம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு மந்திரம்லாம் சரியா வராது, வேற ஏதாவது தந்திரம் தெரிஞ்சா பண்ணிப்பாரு. போங்க சார், எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு வேலையா போச்சு. யோ குருவி, கோச்சுக்கிட்டியா? யோ சும்மாதாயா சொன்னேன். இங்க பாரு, உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. காதல் பண்றப்போ கோவமெல்லாம் வரக்கூடாதியா? என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. குடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பவாவது சொல்லுங்க, ரிவ்யூ எப்படி போச்சு? போச்சு. பசங்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணா? பிச்சுட்டாள் போங்க. அவங்க சொன்ன பதில கேட்டு ஏச்சுமே ஆடி போயிட்டாரு. அப்பா, வயித்துல பால வாத்தேன். ஈஸ்வரா, அன்னைக்கு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க, இப்ப என்னமோ ஈஸ்வரன்றீங்க. அத விடுங்க. உங்க கோச்சிங்க பத்தி என்ன சொன்னா? என்னென்னமோ சொன்னாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே கிடைக்கல. சந்தோஷத்துல இறுக்கி அணைச்சு ஒரு உம்மாவே கொடுத்துட்டாரு. என்ன சொல்றேன்? ஆமா, நீங்க டீச்சரே இல்ல சிற்பி, இந்த பசங்களை எல்லாம் செதுக்கிட்டீங்களேன்னு புனகாயத்தை அணைச்சிட்டாங்க. வேலைக்கு எதுவும் பிரச்சனை? சாச்சா, அடையமா என்னை பாராட்டி அந்த 1.5 ஏக்கர் ஸ்கூல்ல என் பேர்ல எழுதி வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன குருவி? ஆமா ஆமா சார், காபிக்கு காசு கொடுத்துட்டு போங்க சார். யோ குளிச்சுட்டு வரையா? அப்ப சரி. என்ன குருவி, இவர் இப்படி பேசிட்டு போறார்? ஆமா சிவா, வழக்கம் போல பசங்க சொதப்பிட்டானுங்க. அச்சச்சோ. ஆமா சிவா, அவனுங்க பர்மாலேயே தேக்கி வைக்கிறவனுங்க, சும்மா விட்டுருவானுங்களா? சார போட்டு தள்ளிட்டானுங்க. அப்போ வேலை கஷ்டம்தான். ஏஎச்எம்க்கு வேற சாரை பிடிக்காதா? அநேகமா இந்த வாட்டி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா வேலை போயிடுச்சு. போயிடுக்கா? கடவுளே, ஐயோ, இந்த ஆளை நம்பி நான் நிறைய கடன் வாங்கிட்டேனே, இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரா. என்ன மண்ட, ஏன் சைலண்டா இருக்க? ஃபீலிங்ஸா? ஏன்டா? பாவண்டா சார், இன்னைக்கு வேலையை விட்டே போறாரு, ஒரே ஃபீலிங்ஸ். இது உனக்கே கொஞ்சம் வாரம் இல்ல? போட்டு தலந்த நம்மதான், எதுக்கு தேவையில்லாம ஃபீலிங்ஸ்? நம்ம எங்கடா போட்டு தரணும்? அவர் ஒழுங்கா பாட்டு எடுக்கல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அது நம்ம என்னடா பண்ண முடியும்? அவர்லாம் பாடலாம் எடுத்தாரு, நம்ம தான் படிக்கல. ஏய், ஏதோ ஒண்ணு, ஆக மொத்தம் சார் மட்டும் ஓவர். டேய், சாருக்கு ஏதாவது பண்ணலாமா? யா, இது வரைக்கும் பண்ணதே பத்தாதா? அது இல்லடா, சாருக்கு ஏதாவது வாங்கி தரலாமா? என்ன மண்ட, சார் மேல பாசம் பாயுது. போறப்ப சந்தோஷமா போவார்ல, நல்லா இருக்கே.
அங்கேயும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். கேளுடா. ஏன் நீ கேக்குறது? மாட்டேன்னு சொன்னா அசிங்கமாயிரும் அதானே? தெரியுதுல்ல. இப்ப கேக்குறியா இல்லையா? கேக்குறேன். ஏ டப்பாசே, என்ன பல்லா? சாருக்கு ஏதாவது குடுக்கலாமான்னு மண்டை கேக்குறான். என்ன கொடுக்கணும்? கிஃப்ட் ஏதாவது குடுக்கலாம்ல? கிஃப்டா? என்ன கொடுக்கலாம்? அல்வா கொடுக்கலாமா? அதான் சாருக்கு நிறைய தடவை கொடுத்துட்டுமே. வேற என்னடா கொடுக்க போறீங்க? அதான் ஐடியா கொடுங்கன்னு கேக்குறோம். குத்து விளக்கு விளக்கெல்லாம் பித்தளையில வாங்கணும், அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப குடம் கொடுக்கலாம். கொடையா? குடம் இல்ல குடம். இது ஓகே தான், ஆனா 7Cன்னு பேர் போட்டு கொடுக்கலாம்ல. எனக்கு ஓகே. ஓகே. தப்பாசே, ஆளுக்கு 10 ரூபாய் கலெக்ஷனை போட்டுரு. அது ஓகேப்பா. சார் எப்ப கிளம்புறாரு? நம்ம எப்ப போய் வாங்குறது? நீங்க காசு குத்தீங்கன்னா நானும் முன்னால சைக்கிள்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஏன்டா ஓடி வந்தீங்க? அதான் சார் வரமாட்டார்ல. நீ கூட தான் ஓடி வந்த. டேய் அங்க போறா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. என்னடா அவன் எதுக்கு வந்திருக்கியான்னு பாக்குறீங்களா? போறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாம போனா நல்லா இருக்காதுல்ல, அதான். என்னடா? அன்னைக்கு ஏஎச்எம் கேள்வி கேட்கிறப்ப ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. பாடம் எடுத்த எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு, ரொம்பவும் சந்தோஷம். சார் செம்ம கான்ல இருக்காரா. சரி, அதெல்லாம் விடுங்க. எல்லாரும் உங்க சயின்ஸ் புக் எடுங்க. என்னது புக்கா? சூழ்நிலை மண்டலத்தை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று உயிருள்ளவை, மற்றொன்று உயிரற்றவை. போற ஒழுங்கா டயத்துக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் யார் கேட்டது? போறவரு நம்மள போட்டு தள்ளாம போக மாட்டாரு போல. விலங்குகள், தாவரங்கள் இதெல்லாம் வந்து உயிருள்ளவை. நிலம், நீர், காற்று, வெளிச்சம் இதெல்லாம் வந்து உயிரற்றவை. என்னடா எல்லாரும் ஆண்டு வாயை பொழுதுட்டு இருக்கீங்க? எழுதுங்க. முடியல. ஏன்டா இப்படி அறிஞ்சு இங்க வாங்க சார். என்னையா? வாங்க சார். என்ன? வாங்க சார் சொல்றேன். வாங்க. நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு. இப்போ நீங்க கும்பிடாத தெய்வம் ஒன்று ஸ்கூலுக்கே வந்துக்குது. புரியலையே. நல்லா யோசித்து பாருங்க சார். உங்களுக்கு எதனா ஒன்றுன்னா யார் வருவாங்கன்னு. யாரு? அங்க பாருங்க சார், நம்ம கும்புற சாமி. ஐயோ, இது எதுக்கியா ஸ்கூலுக்கு வந்துச்சு? எதுக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க சார் பார்ப்போம். இட்லியை தின்னுட்டு காசு கொடுக்காம வந்திருப்ப, அதே அவனை துரத்திட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கு. சார் என்னை பற்றி நீங்கள் எது வேணா கிண்டல் பண்ணுங்க சார், ஆனால் சிவகாமியை பற்றி தப்பாக பேசாதீங்க சார். பேசுனா? பேசாதீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். ஏயா, இது வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்ப இடையில வந்து கூப்பிட்டு வந்தியா? யோ, நீயோ என்னன்னு கேட்டு அனுப்பிச்சு விட்டுவாயா? போயா. சார் அது உங்களை தான் சார் பார்க்க வந்திருக்கு.
யோ ஸ்கூல் அவரில் இப்படிலாம் மற்றவங்கள பார்க்கக்கூடாதியா, இது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சார் ப்ளீஸ் சார் வாங்க சார். ஓ உன் சொல்ல பெரிய தொல்லை அவ்வளோ சார் இருக்கு. வாங்க சார் வாங்க போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. ஸ்கூல் ஹவர்ல வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? ஆமா சார். இப்படியெல்லாம் கேட்டா இல்லைன்னு தான் சார் சொல்லணும். என்னது? சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க சார். என்ன விஷயம்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. கோயிலுக்கு போயிருந்தேன். உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி விபூதி கொண்டு வந்திருக்கேன். சாரிங்க, நீ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாம. நல்ல வாதியார் யாரா இருந்தாலும் இப்படி பாதி கிளாஸ்ல கூப்பிட்டா கோவம் வரதா செய்யும். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லைங்க. விபூதி எடுத்துக்கோங்க. சாரு சாமி கும்பிட மாட்டாரு, அதான் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நோக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதா? நிறைய இருக்குங்க. சாமி கோயில் இல்லைங்க, அன்பான ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லி நம்புறேன்னா. எனக்கு புரியல. ஏங்க யாரோ ஒருத்தருக்காக கோயில் எல்லாம் போய் வேண்டிக்கிட்டு திருநீர் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட பெரிய கடவுள் வேற எங்கெங்க இருக்க முடியும்? பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதே. விபூதி இட்டு போயிடா. அதுக்கு என்ன, கொடுங்க. அஜிஜோ, கையில என்னது? சாக் பீஸ் பவுடர். சரி, கையை அலமேண்டு வாங்க. இங்க எங்க போய் அலம்புறது? நான் கொஞ்சம் பிடிங்க. சித்த கொண்டிங்கோ. தேங்க்ஸ். சிவா, எனக்கு இந்தாங்கோ, எடுத்துக்கோங்க. சிவா, என் கை கூட அழுக்காயிடுச்சு சிவா. சிவா, எனக்கு உதவே இல்ல. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. நான் வரேன். சரிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. தேங்க்ஸுங்க. பரவாயில்ல. ஏங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது? நான் இன்னைக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், விரதம். ஓ, நான் வரேன். போயிட்டு வாங்க. கொடுங்க. Ha ha ha!